அமெரிக்கா 40 நாட்களை அரச முடக்கத்தில் சந்தித்திருக்கின்றது. இதன் காரணமாக பல்வேறு பாதிப்புகள் அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கின்றது. மக்கள் கொதித்தெழுகின்ற ஒரு நிலை கூட காணப்பட்ட நிலையில் இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூடுதலான வருமானம் பெறுபவர்களை தவிர்த்து அனைத்து அமெரிக்க குடிமக்களுக்கும் $2000 கொடுப்பனவு வழங்கப்படும் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். இந்த $2000 காசோலி என்பது கூட நடைமுறை சாத்தியம் உள்ளதா என்றால் அதற்குரிய நடைமுறை சாத்தியம் என்பது சற்று கூட இல்லை என்று சொன்னால், அவ்வாறு $2000 அரைவாசிக்கு குறைந்த மக்களுக்கு, குறிப்பாக கூறுங்கள் 150 மில்லியன் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் கூட அவர்கள் 300 பில்லியன்களை இன்று வரை அதன் மூலம் எட்டி இருக்க வேண்டும். வழங்கப்படுவது என்ற ஒரு விடயத்தை அறிவிக்கின்ற பொழுது பல விடயங்களை அதனோடு சேர்த்து கூறியிருக்கின்றார். ஆனால் இந்த விடயங்கள் புள்ளி விவர அடிப்படையிலும் அதே நேரத்தில் எந்தவித ஒரு உத்தரவாதத்தின் அடிப்படையிலும் தெரிவிக்கப்படாத கருத்துக்களாக பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. காரணம், பணவீக்கம் குறைந்திருப்பதாக குறிப்பிடுகிறார். முதலீடுகள் என்றுமில்லாத அளவுக்கு அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் அமெரிக்கா பொருளாதாரத்தில் முன்னேறி வருவதாக ஒரு செய்தியையும் வெளியிட்டிருக்கிறார். ஐஸ் என்றுதான் இந்த நடவடிக்கைக்கு பெயர். அவர்கள் செய்கின்ற விடயங்கள் என்பன மக்கள் மத்தியில் ஒரு அச்சமூட்டலை கூட கொண்டு வந்திருக்கின்றது. அது ஹோம் டிப்போவாக இருக்கலாம், அல்லது பீட்சா ஹட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு தொடர் சங்கிலி உணவகமோ, அல்லது பெரிய பலசர கடையோ, மாளிகையோ, அங்காடியோ, அங்கெல்லாம் சென்று கூட கைது செய்கின்ற ஊழியர்களை கைது செய்கின்ற அவர்களை சாதாரண கைதிகள் போன்று கைவிலங்கோடு அழைத்து செல்லாமல் பலத்த கால் விலங்கு போன்றவையெல்லாம் இட்டு மிகவும் கடினமான சிறைக்கு கொண்டு சென்று செல்வதெல்லாம் அங்கே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது டொனால்ட் ட்ரம்பின் படையாக மாறிவிடுமா என்று. கனடாவிற்கு வரி விதிப்பது கூட மிகவும் ஒரு அபத்தமான செயல் என்பதில் அவருடைய கட்சியைச் சேர்ந்த 4 செனட்டர்கள் கூட மற்ற கட்சியுடன் டெமோக்ராட்டியுடன் சேர்ந்து வாக்களித்து ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். அவ்வாறான நிலைமை என்பது அங்கே ஏற்பட்டு வருகின்றது. அதைவிட இப்பொழுது உயர் நீதிமன்றம் இவருடைய இந்த வரி விதிப்பு தொடர்பான ஒரு மீள் பார்வையை மேற்கொண்டு வருகின்றது. அது தொடர்பான முடிவுகளும் வரும் பொழுது நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும். ஏனென்று சொன்னால், இவருடைய எக்ஸிகியூட்டிவ் பவர், நிறைவேற்று அதிகாரத்தின் பிரகாரம் இவ்வாறெல்லாம் செயற்படுவது நியாயத்தன்மையுடையதா என்பதுதான் தற்பொழுது ஆராயப்பட்டு வருகின்றது. FM 101.3 செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரங்களில் அமெரிக்க நிலவரம் தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். அமெரிக்கா 40 நாட்களை அரச முடக்கத்தில் சந்தித்திருக்கின்றது. இதன் காரணமாக பல்வேறு பாதிப்புகள் அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கின்றது. மக்கள் கொதித்தெழுகின்ற ஒரு நிலை கூட காணப்பட்ட நிலையில் இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூடுதலான வருமானம் பெறுபவர்களை தவிர்த்து அனைத்து அமெரிக்க குடிமக்களுக்கும் $2000 கொடுப்பனவு வழங்கப்படும் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். இதனை பலரும் மகிழ்ச்சியோடு வரவேற்றிருக்கின்றார்கள். இருந்த போதிலும் இந்த அரச முடக்கத்தை நிறுத்துவதற்கான முயற்சி என்பது 2 கட்சிகளுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் இப்பொழுது நிறைவேறியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்னமும் இறுதி தீர்மானம் எடுக்கப்படாத நிலையில் முதல் கட்ட இந்த வாக்களிப்பு வெற்றி பெற்றதை தொடர்ந்து இப்பொழுது இந்த அரச முடக்கம் என்பது நிறைவுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இன்றைய நிகழ்ச்சியில் சுரேஷ் தர்மாவை சந்தித்து மேலதிக விவரங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், அமெரிக்க ஜனாதிபதி திடீர் அறிவிப்புகளை தொடர்ந்து வெளியிட்டு வருவது நாங்கள் அறிந்த விடயம்தான். இப்பொழுது $2000 கொடுப்பனவு அறிவிப்பு வெளிவந்திருக்கின்ற நிலையில் அமெரிக்கர்கள் அதனை வரவேற்றிருக்கின்றார்கள். இருந்த பொழுதிலும் இந்த அரச முடக்கத்தின் காரணமாக ஏற்பட்ட தாக்கங்கள் என்பது அமெரிக்கா வரலாற்றில் என்றும் சந்திக்காத தாக்கங்கள் என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் நேற்றைய தினம் கூட விமான நிலைய அதிகாரிகள் பலரும் தெரிவித்திருந்த விடயம், இவ்வாறான ஒரு நிலை தொடர்ந்து சென்றால் அமெரிக்க விமான பரப்புகளினுடைய வீழ்ச்சி என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிடும் என்று தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் இப்பொழுது இந்த அரச முடக்கத்தை நிப்பாட்டுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதில் 2 கட்சிகளுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் இது வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. இது எவ்வாறு சாத்தியமான ஒன்றாக மாறியிருக்கின்றது? ஏனென்றால் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய நடவடிக்கைகளுக்கு எவ்வாறு மற்ற கட்சியினுடைய ஆதரவு நிலை என்பது கிடைத்திருக்கின்றது? இது இவ்வாறான நிலைமை என்பது ஏற்படுவது காரணம், இந்த சுமார் 12 சட்டமூலங்களை இவர்கள் ஏற்படுத்திய வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த சட்டமூலங்கள் என்பன தற்காலிகமாக ஒரு விடயத்தை கொண்டு செல்வதற்கான சட்டமூலங்களாக இருக்கும். அந்த வகையில் இந்த சட்டமூலங்கள் இயற்றுவதில் இருந்த நிலைமை என்பது
குறிப்பாக கட்சிகளின் ஆதரவை பெறுவதில் சற்றே சிக்கல் நிலை இருந்தது. அந்த சிக்கல் நிலை காரணமாகத்தான் இந்த நிலை சென்றது என்பதுதான் உண்மை. அதன் காரணம் என்னவென்று சொன்னால், இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கட்சியானது பல கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்கான நிலைமைகளை மேற்கொள்கின்றது. குறிப்பாக இந்த இராணுவ செலவுகள் என்பதை உக்ரைன் போன்ற நாடுகளுக்கான உதவிகளை நிறுத்தி உள்ளூரில் தங்களுடைய செலவுகளை பிரிப்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றது. அதே போல கல்வி மற்றும் சமூக பொருளாதாரங்கள் போன்றவற்றில் ஏற்படுகின்ற கொடுப்பனவுகள் போன்றவற்றில் குறைப்புகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றது. இந்த வகையில் இந்த சட்ட மூலங்களை, இந்த தற்காலிக சட்ட மூலங்கள், அதாவது செலவினங்கள் தொடர்பான தற்காலிக சட்ட மூலங்கள் என்பன நிறைவேற்றப்படுவதில் சிக்கல்கள் இருந்தன. அந்த சிக்கல்கள் என்பன தற்பொழுது தீர்க்கப்பட்டு மீண்டும் இந்த வரவு செலவு திட்டம் அக்டோபர் 1 உண்மையிலேயே நடைமுறைக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் அது நடைமுறைக்கு வராத பட்சத்தில் தான் இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டு இந்த வார இறுதி என்பது விமான முடக்கங்களுக்கான நிலைமையாக கூட சென்றிருந்தது. எனவே அதில் இருந்து அவை மீள்வதற்கான நிகழ்விற்காகத்தான் இந்த நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் நிச்சயமாக இது போன்ற நிலைமைகள் முன்னர் ஏற்பட்டிருந்தால் கூட இவ்வாறான ஒரு நிலைமை என்பது ஒரு மாதம் கடந்து செல்கின்ற என்ற நிலைமை இப்பொழுது ஏற்பட்டது. ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது. இதற்கு காரணம் அந்த மத்திய அரசின் ஊழியர்களுக்கு எல்லாம் அவர்களால் இந்த சம்பளங்களை, ஊதியங்களை கொடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது. அதே போல இந்த விமான சேவை முடக்கம் என்பது 3000 விமான பரப்புகள் இந்த வார இறுதியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் அதாவது ஜனாதிபதி இந்த தற்காலிக சட்டமூலங்களை அல்லது தற்காலிக சட்டமூலங்களில் கையெழுத்திடுவதற்கு 2 சபைகளிலும், செனட் மற்றும் ஹவுஸ் ஆகிய 2 சபைகளிலும் இவை அதாவது ஆதரிக்கப்பட வேண்டும். இங்கே இடம்பெற்ற விவகாரம் என்னவென்று சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்களே கடந்த வாரம் வரை சிலர் 8 பேருக்கு கிட்டவான ஹவுஸ் உறுப்பினர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவிக்க இல்லை என்பதுதான் உண்மை. இப்பொழுது நிலைமை மாற்றம் ஏற்படுகின்றது. இது நிச்சயமாக இவ்வாறான நிலைமை ஏற்படும் என்பது தெரிந்த விடயமாகத்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது அமெரிக்க ஜனாதிபதி மீது பலரும் தங்களுடைய குரல்களை எழுப்புகின்றார்கள். இவர் பதவியேற்றதன் பின்னர் அமெரிக்காவினுடைய நிலை என்பது கவலைக்குரிய ஒரு நிலையில் சென்று கொண்டிருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை தெரிவிக்கின்றார்கள். இவ்வாறான அரச முடக்கம் போன்ற விடயங்கள் என்பது அமெரிக்க ஜனாதிபதியினுடைய செல்வாக்குக்கு எந்தளவு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நிச்சயமாக இது அவருடைய இந்த ஆட்சியின் ஒரு பின்னடைவாகத்தான் கருதப்பட்டது. இப்பொழுது கூட நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த விவகாரம் ஒன்று இருக்கின்றது. அதாவது $2000 காசோலைகளை உயர் வருமானம் பெறுபவர்களை தவிர இனியவர்களுக்கு கொடுக்க போவதாக இது தாங்கள் சுங்க வரி மூலம், டரிஃப் மூலம் பெற்றதான ஒரு செய்தியை நேற்று ட்விட்டர் மூலம் வெளியிட்டிருக்கின்றார். இது அந்த நிகழ்ந்த நிகழ்வுகள், அங்கே போராட்டங்கள் என்பன வார இறுதியில் தொடர்ச்சியாக நடைபெறுவதாகவும், அங்கே சமூக நெருக்கடி என்பதும் மற்றும் இந்த சுங்க வரி கூட்டலால் இடம்பெறுகின்ற பொருட்களின் விலை உயர்வு என்பதும் கட்டுப்படுத்த முடியாத அளவை எட்டி இருக்கின்ற நிலைமையை நாங்கள் கடந்த வாரம் இடம்பெற்ற 4 தேர்தல்களின் பொழுது கண்டிருந்தோம். அதாவது பென்சில்வேனியா உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வாக இருக்கட்டும், அல்லது நியூ ஜெர்சி மற்றும் கரோலினா கூறிய தேர்வாக இருக்கட்டும், அல்லது நியூயார்க் மாநகர முதல்வரின் தேர்வாக இருக்கட்டும், அனைத்திலேயுமே எதிர்கட்சிகள் தான் வென்றிருந்தன. இந்த நிலையில் இவர் இவ்வாறான ஒரு தாக்கத்தை சமாளிப்பதற்காக இப்பொழுது கூறியிருக்கின்ற இந்த $2000 காசோலி என்பது கூட நடைமுறை சாத்தியம் உள்ளதா என்றால் அதற்குரிய நடைமுறை சாத்தியம் என்பது சற்று கூட இல்லை என்று சொன்னால், அவ்வாறு $2000 அரைவாசிக்கு குறைந்த மக்களுக்கு, குறிப்பாக கூறுங்கள் 150 மில்லியன் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் கூட அவர்கள் 300 பில்லியன்களை இன்று வரை அதன் மூலம் எட்டி இருக்க வேண்டும் வரி விதிப்பு. அவ்வாறு நடந்ததா என்றால் இல்லை. அதைவிட அவர் ஏற்கனவே கடந்த காலங்களில் குறிப்பிட்டிருந்த ஒரு உண்மைக்கு புறம்பான விடயம், தாங்கள் ஒரு நாளைக்கு $2 பில்லியன் இதன் மூலம் வருவாயாக பெறுகின்றோம் என்று. அவையெல்லாம் இனி அதாவது தராசில் தூக்கி பார்க்கப்பட்டு 2 சபைகளும் அங்கீகரித்ததன் பின்னர் செயற்படும் விடயங்களாக இருந்தாலும் இது இவருடைய கட்சிக்கு ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடியை காட்டுகின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை.
ஆனால் அவர் இந்த விடயத்தை குறிப்பிடுகின்ற பொழுது, காசோலை வழங்கப்படுவது என்ற ஒரு விடயத்தை அறிவிக்கின்ற பொழுது, பல விடயங்களை அதனோடு சேர்த்து கூறியிருக்கின்றார். ஆனால் இந்த விடயங்கள் புள்ளிவிவர அடிப்படையிலும், அதே நேரத்தில் எந்தவித ஒரு உத்தரவாதத்தின் அடிப்படையிலும் தெரிவிக்கப்படாத கருத்துக்களாக பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. காரணம், பணவீக்கம் குறைந்திருப்பதாக குறிப்பிடுகிறார். முதலீடுகள் என்றுமில்லாத அளவுக்கு அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் அமெரிக்கா பொருளாதாரத்தில் முன்னேறி வருவதாக ஒரு செய்தியையும் வெளியிட்டிருக்கின்றார். இந்த விடயங்களை எதன் அடிப்படையில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்? இதனை எதிர்க்கட்சிகளோ அல்லது சாதாரண பிரஜைகளோ எதிர்த்து குரல் எழுப்பக்கூடியவர்களாக ஏன் இன்னமும் மாறவில்லை என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. ஏனென்றால் பலரும் இதற்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். $2000 கிடைக்கப் போகின்றது என்ற ஒரு விடயத்தை மாத்திரம் வைத்து. ஆனால் அதன் பின்னே இருக்கக்கூடிய பல உண்மைக்கு புறம்பான தகவல்களை அவர் வெளியிட்டதை யாரும் குரல் எழுப்பி கேட்க முடியாதவர்களாக இருப்பதற்கான காரணம் என்ன? இல்லை, அதுதான் உண்மை. இப்ப குறிப்பாக 2.2 மில்லியன் ஊழியர்களுக்கு கடந்த மாதம் சம்பளம் கொடுக்க முடியாமல் இருந்ததும், இந்த காலகட்டத்தில் சுமார் 24 26 பில்லியன் டாலர்கள் வருவாயை அமெரிக்கா இழந்ததும் உண்மைகளாக இருக்கின்றன. அந்த உண்மைகளை புறந்தள்ளி இவ்வாறாக ஒரு 150 மில்லியன் மக்களுக்கு தன்னால் காசோலை வழங்க முடியும், தாங்கள் இதுவரை காலமும் $300 பில்லியன் வருவாயை எட்டியுள்ளோம் என்கின்ற நிலைமையை குறிப்பிட்டிருந்தாலும், இது சட்டமன்றம் இரண்டிற்கும் செல்லுகின்ற பொழுது அங்கே உள்ளவர்களால் கேள்விக்கு உள்ளாக்கப்படும். அப்பொழுதுதான் இந்த விடயம் தொடர்பான தகவல்கள் வரும். இங்கே மக்கள் சகல விடயங்களையும் தற்பொழுது இந்த ட்விட்டர் போன்ற சமூக வலைத்தளங்களின் ஊடாக பார்வையிடுவதாகவும், அல்லது அவர் அவ்வாறான விடயங்களை தரவுகள் அற்ற ரீதியில், நீங்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பற்றி பார்ப்பதானால் அவர் அவ்வாறான அறிவித்தல்களை விடுவது சாதாரணம் என்பதும், கோவிட் என்கின்ற ஒரு பெரும் தொற்று நோய் காலத்திலேயே கூட கோவிட்டிற்கு மலசலம் குடத்தை கழுவுகின்ற கெமிக்கல் உதவும் என்கின்ற கருத்தை கூட சொல்லிய ஒரு சிறுபிள்ளைத்தனமான நபர் என்பதை நாங்கள் கருத்தில் எடுக்க வேண்டும். அவ்வாறானவர் இப்பொழுது 2ஆம் தடவையும் அவர்கள் தேர்வு செய்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் தான் அனுமதிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். அதற்குரிய காரணம் அந்த குரல் எழுப்புதலுக்கு இப்பொழுது அங்கே நடைபெறுகின்ற இந்த குடிவரவு கைதுகள் என்பன அங்கே ஒரு தனிப்படையை உருவாக்கி இருக்கின்றது. ஐஸ் போஸ் என்று, அதாவது ஐஸ் என்றுதான் இந்த நடவடிக்கைக்கு பெயர். அவர்கள் செய்கின்ற விடயங்கள் என்பன மக்கள் மத்தியில் ஒரு அச்சமூட்டலை கூட கொண்டு வந்திருக்கின்றது. அது ஹோம் டிப்போவாக இருக்கலாம், அல்லது பீட்சா ஹட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு தொடர் சங்கிலி உணவகமோ, அல்லது பெரிய பலசர கடையோ, மாளிகையோ, அங்காடியோ, அங்கெல்லாம் சென்று கூட கைது செய்கின்ற ஊழியர்களை கைது செய்கின்ற அவர்களை சாதாரண கைதிகள் போன்று கைவிலங்கோடு அழைத்து செல்லாமல் பலத்த கால் விலங்கு போன்றவையெல்லாம் விட்டு மிகவும் கடினமான சிறைக்கு கொண்டு சென்று செல்வதெல்லாம் அங்கே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது டொனால்ட் ட்ரம்பின் படையாக மாறிவிடுமா என்று அது அந்த அந்த ஒரு கேள்விக்கான பதில் கண்டுபிடிக்காத படாத நிலைதான் தற்பொழுது இருக்கின்றது. ஏனென்றால் அவ்வளவு பெரிய மாற்றத்தை இந்த குடிவரவாளர்கள் விடயத்தில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் இந்த சில வேளைகளில் இந்த 12 சட்டமூலங்கள் தற்காலிக சட்டமூலங்கள், ப்ரொபோர்ஷனேட் பில்ஸ் எனப்படுகின்ற அந்த 12 சட்டமூலங்களும் தவிர்க்கப்பட்டதற்கு, அல்லது இந்த அவருடைய கட்சி ரிப்பப்ளிகன் கட்சியை சேர்ந்தவர்கள் கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான காரணமாக இவ்வாறான நடவடிக்கைகள் தான் இருந்தன. நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் இப்பொழுது கடந்த வாரத்தில் அல்லது கடந்த வாரத்துக்கு முந்தைய வார இறுதியில் கனடாவிற்கு வரி விதிப்பது கூட மிகவும் ஒரு அபத்தமான செயல் என்பதில் அவருடைய கட்சியை சேர்ந்த 4 செனட்டர்கள் கூட மற்ற கட்சியுடன் டெமோக்ராட்டியுடன் சேர்ந்து வாக்களித்து ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். அவ்வாறான நிலைமை என்பது அங்கே ஏற்பட்டு வருகின்றது. அதை விட இப்பொழுது உயர் நீதிமன்றம் இவருடைய இந்த வரி விதிப்பு தொடர்பான ஒரு மீள் பார்வையை மேற்கொண்டு வருகின்றது. அது தொடர்பான முடிவுகளும் வரும் பொழுது நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும். ஏனென்று சொன்னால் இவருக்கு, அதாவது இவருடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர், நிறைவேற்று அதிகாரத்தின் பிரகாரம் இவ்வாறெல்லாம் செயற்படுவது நியாயத்தன்மையுடையதா என்பதுதான் தற்பொழுது ஆராயப்பட்டு வருகின்றது. சரி, இந்த காங்கிரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்பது எதிர்காலத்தில் எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும்? ஏனென்றால் இப்பொழுதே ஒரு முன்னுதாரணமாக அவருடைய கட்சி சார்ந்தவர்கள் வாக்களிக்கின்ற ஒரு நிலை என்பது துளிர்விட ஆரம்பித்திருக்கின்றது. இவ்வாறான ஒரு நிலை, இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அதிகார தொனியில் செயற்படுகின்ற ட்ரம்பினுடைய அதிகாரத்தை அடக்குவதற்கு எதிர்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக இந்த விடயங்களை பார்க்கலாமா?
இல்ல நிச்சயமாக பார்க்கலாம். அங்கே 53-47. எனவே அவ்வாறான நிலைமையில் இவருடைய அந்த பதவிக்கு தேவையான அந்த அதிகாரம், அந்த மமதையான அதிகாரமா இருக்குமா என்றால் இல்லை. அதாவது பேலன்சிங் என்பது அங்கே இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் அதற்குரிய தேர்தல் அடுத்த வருடம் ஆரம்பத்தில் இடம்பெறப் போகின்றது. அதன் பொழுது பெரும் சரிவை அது சந்திக்கும். என்னவென்று சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பான்மையான அந்த தோல்விகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். அதன் பொழுது நிச்சயமாக இவருடைய பதவி என்பது மாறுதலுக்கு உள்ளாகும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதாவது இவருடைய அதிகாரங்கள் குறைக்கப்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து இவ்வாறு ஒரு வெற்றி பெற்ற மனிதராக வலம் பெறுவார் என்று எதிர்பார்த்தவர் கூறுகின்ற கருத்துக்களும் அல்லது அவர் சொன்ன வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படாமல் தொடர்ந்து நாட்கள் கழிகின்ற பொழுது மக்களுடைய எதிர்ப்பலை என்பது தொடர்ந்து இருக்க போகிறது. ஆகவே ஆனால் இவருடைய கனவோ அடுத்த தேர்தலிலும் வெற்றி பெற்று மீண்டும் ஜனாதிபதியாக வேண்டும், தொடர்ந்து தான் பதவியில் இருக்க வேண்டும் என்ற முனைப்பில் செயற்பட்டு வருபவர். இந்த நிலையில் இவற்றை எல்லாம் எவ்வாறு தக்க வைத்துக் கொள்ள போகிறார்? அதற்கு அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்பது ஒரு சர்வாதிகாரியாக தன்னை பிரபலப்படுத்த போகிறாரா? இல்ல, இங்கே மாறுதல்கள் ஏற்பட வேண்டிய தேவையை தற்பொழுதைய தேர்தல், அதாவது நியூயார்க் மாநகரம் ஒரு முதலாய கடை பொருளாக இருக்கும். எவ்வாறு என்றால் அந்த அங்குள்ள மாநகர முதல்வரோடு எவ்வாறு இவர் நடைமுறைகளை கையாள போகின்றார். இன்னும் நான் நினைக்கிறேன் 53 நாட்கள் இருக்கின்றன அவர் பதவியேற்பதற்கு. அவர் பதவியேற்ற பின்னர் அவருடன் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகின்றார் போன்ற பல விடயங்கள் இந்த வாக்கு வீதத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. எனவே அந்த ஏற்கனவே இது எதிர்பார்க்க விடயம், இந்த செனட் மற்றும் ஹவுஸ் காங்கிரஸிற்கான தேர்தல்கள் இடம்பெறுகின்ற பொழுது இவருடைய கொள்கைகள் பிழையாக இருந்தால் இவரால் நிச்சயமாக வெற்றியை நோக்கி செல்ல முடியாது என்று அது இப்பொழுது தெளிவாக தெரிந்து வருகின்றது. எனவே இவருடைய அந்த அதிகாரத்தின் மமதை என்பது அடுத்த ஆண்டு குறைக்கப்படும் என்ற கருத்தியலை நாங்கள் நிச்சயமாக நம்பலாம். எதிர்க்கட்சி என்பது பலமிக்கதாக இருக்க வேண்டும் என்பது உண்மையான விடயம். இந்த விடயங்களை எதிர்கொள்வதற்கு எதிர்க்கட்சியினுடைய அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் என்பது தயாராக இல்லாத ஒரு சூழல் தான் நீடிக்கின்றது. தொடர்ந்து எவ்வாறு எதிர்க்கட்சியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் தன்னை பிரபலப்படுத்த போகின்றார்? அதற்கு இப்பொழுது எதிர்க்கட்சி தயாராகிவிட்டதா? இல்லை, இங்கே அதாவது இப்பொழுது கடந்த வாரம் இந்த சிஇஓ டயரி என்கின்ற ஒரு யூடியூப் தளத்திற்கு கமலா ஹாரிஸ் அவர்களை அது பேட்டி கண்டிருந்த பொழுது தான் இந்த தற்பொழுதைய அமெரிக்க நிலைமை குறித்து மிகவும் அக்கறை கொண்டிருக்கின்றேன் எனவும், தான் இவ்வாறான ஒரு நிலைமையை எதிர்பார்க்கவில்லை என்றும், அவருடைய கருத்தியல் என்பது அவர் கூட போட்டியிடலாம் என்கின்ற வகையில் வருகின்ற தன்மையை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அடுத்த வருட இறுதிக்குள்ளேயே நாங்கள் யார் அவ்வாறான ஒரு தலைமையை தாங்க முடியும் என்ற நிலைமையை காண முடியும். நிச்சயமாக அவர்கள் அதற்கான தயார்படுத்தலில் ஈடுபடுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் மற்றொரு பொழுதிலே பேசுவோம். நன்றி ராம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.